ஹாய் கைஸ் வெல்கம் பேக். ஸோ உங்ககிட்ட இருக்கிற அட்மிஷனை ஓப்பன் பண்ணிட்டு கீழே ப்ளஸ் கொடுத்து ஒரு நேனஸில் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் எடிட் பண்ணுற சாங் ஆட் போயிட்டு அந்த லிஸ்ட் மாதிரி மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப விஷயம் குயிக்காகவும் ஷர்ட்டும் ஸ்வீட்டாகவும் பார்த்துலாம். ஓகே, ஸோ வீடியோக்குள்ளே பார்த்து முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் தட்டிவிட்டோங்க. அப்போ தான் அட்லீஸ்ட் ஒன்று 2 பேருக்கு அந்த வீடியோ போய் சஸ்ன் ஆகும். ஸோ ஓகே, ஸோ மறக்காமல் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம இதில் எடிட் பண்ணுறது முன்னாடி ஃபஸ்ட்டு நீங்கள் எடிட் பண்ணுற பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடிட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து அப்படியே நீங்கள் பேக் போய்ட்டு உங்கள்கிட்ட ரெமினி ஆப் இருந்துச்சுனாக்கும் நீங்கள் எடிட் பண்ணுறதுக்கு குவாலிட்டி கம்மியாக இருந்துச்சுனாக்கி இதில் போட்டு உங்களுடைய பிக்குடைய குவாலிட்டி மட்டும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ளே ஸ்டோர்லேயே இருக்குது. ஜஸ்ட் தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அட்மிஷன் ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் பிட் மார்க் பண்ணி வச்சுருக்கீங்களா, ஜஸ்ட் அந்த ப்ராஜெக்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நாம் இதில் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ரிசம் கொடுத்து மீட்டை கொடுத்து நான் எடிட் பண்ணி அந்த பிக்கை நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு கீழே மோட்ஸ் இருக்குது, அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த சைடில் இந்த தேர்ட் ஆப்ஷனில் போய்ட்டு உங்களோட பிக்கு மாதிரி லைட்டாக நீங்கள் ஜூம் பண்ணி கரெக்டாக நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணி விட்டுக்கோங்க சொல்லலாம். இப்போ இந்த பிக்கை வந்து பார்த்தீங்கன்னாக்க உங்களுடைய சாங்கை எண்டு வரைக்கும் நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணி விட்டுக்கோங்க சொல்லலாம். ஸோ இப்போ வந்து அந்த பிக்கு ஒரு சின்ன எஃபெக்ட்டை மட்டும் ஆட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் இதில் டிஸ்ட்ரக்ஷன் வேர்ப் இருக்கு பாருங்கள், அது நீங்கள் செலக்ட் போயிட்டு கீழே மூவ் பண்ணுங்க. டெய்ல்ஸ்னு ஒரு ஃபீட் இருக்கும், அது நீங்கள் செலக்ட் போயிட்டு சானிஸ் செட்டிங் கொடுத்துக்கோங்க. ஜஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிரரை மட்டும் நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்துக்கோங்க. ஸோ இப்போ மறுபடியும் நீங்கள் ஆட் எஃபெக்ட்டில் போய்ட்டு மறுபடியும் டிஸ்ட்ரக்ஷன் வேர்பில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா சர்க்கிள் ரிபிள்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இதில் செகண்ட் இருக்குது பாருங்கள், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோம். ஜஸ்ட் இது நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் சொல்கிற வேலையை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோம். ஸோ இதில் கீழே வந்து பாருங்கள் ஃப்ரீக்வன்சி இருக்குது, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு வேலையை மட்டும் லைட்டாக நீங்கள் கம்மி பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த வாட்டர் எஃபெக்ட் வேணுமோ ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நான் வந்து இப்போதைக்கு ஒரு 8 வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ அப்படி நீங்கள் கீழே மூவ் பண்ணாக்கா ஸ்ட்ரென்த் இருக்குது, அது நீங்கள் கிளிக் வேல்யூ வந்து பண்ணாக்க ஒரு 0.8 இல்லைனா 5 ஒரு 0.008 இல்லைனாக்கும் 5 கிட்ட நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் புல்லு பார்த்த மாதிரி அந்த சர்க்கிள் எஃபெக்ட் உங்களுக்கு கிடச்சிச்சா. ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இப்போ அப்படியே நீங்கள் பேக் போய்ட்டு மறுபடியும் நீங்கள் ஆட் எஃபெக்ட்டில் போய்ட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கலர் ரேட் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இதில் ஃபர்ஸ்ட் எஃபெக்டாக பிரைட்னஸ் காஸ்ட்னு இருக்கும், அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு சாண்டிஸ் செட்டிங் கொடுத்துங்க. ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுடைய பிக்கு கொஞ்சம் பிரைட்னஸ் ஆகிடுச்சுனாக்கா ஜஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிக்கு தொம்மை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ அப்படியே நீங்கள் பேக் போய்க்குங்க. ஸோ அவ்வளோதாங்க. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் அந்த மேகம் டெம்ப்ளேட் ஆட் பண்ணிடலாமா. ஸோ அதுக்கு வந்து பண்ணாக்க நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்குங்க. இப்போ கீழே பிசம் விட்டு மீடியா கொடுத்துருக்கோம். ஸோ இதில் யூஸ் பண்ணிக்க இந்த வீடியோ வந்து பண்ண மெட்டில் கொடுத்துருக்கேன், நீங்கள் மறக்காமல் டவுன் பண்ணிக்கோம். ஜஸ்ட் நீங்கள் இது ஆட் பண்ணி விட்டுக்கோம் சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு சாங் எண்டு வரைக்கும் இருக்கான்னு பாருங்கள். ஸோ எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது, அதனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி விட்டுக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த டெம்ப்ளேட் நீங்கள் கிளிக் போயிட்டு பிளெண்டிங் ஆப்போசிட்டி இருக்கா, அதை நீங்கள் செலக்ட் போயிட்டு இதில் லைட்டில் ஸ்கின் கொடுத்தா ஜஸ்ட் வந்து பண்ணாக்க இது ஆட் ஆயிரும். ஸோ இப்போ இந்த டெம்ப்ளேட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் செட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ இப்போ யாருடைய வாய்ஸ் வருதோ ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த டெம்ப்ளேட் கொஞ்சம் பெருசாகவும், யாரோட வாய்ஸ் இல்லையோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த டெம்ப்ளேட் கொஞ்சம் சின்ன சவுண்ட் நீங்கள் வந்து இப்போ ஆட் பண்ணணும். ஸோ நான் ஆட் பண்ணியிருக்க சாங்கில் வந்து பார்த்தீங்கன்னாக்க பாயோடைய வாய்ஸ் தான் ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதனால் அது வந்து நான் பெருசாகவும் கேர்ளுடைய இது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சவுண்ட் செட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு நான் வந்து பார்த்தேன் இந்த டெம்ப்ளேட்டை கிளிக் போயிட்டு கீழே மால்சூல் போயிட்டு இந்த ஆப்ஷனில் போய்ட்டு ஒரு சைஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக கம்மி பண்ணிவிட்டேன். இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனில் போய்ட்டு இதை வந்து பார்த்தீங்கன்னா கேளுக்கு நான் வந்து பார்க்க செட் பண்ணி விட்டுக்கிறேன். ஓகே, முடிஞ்சிடுச்சு. ஸோ இப்போ இந்த டெம்ப்ளேட்டை மறுபடியும் நீங்கள் கிளிக் போயிட்டு இந்த பாக்ஸையும் கொடுத்து ஒரு டூப்ளிகேட் லேயர் பண்ணிக்கணும். ஸோ இப்போ மேலே இருக்கிற அந்த டெம்ப்ளேட் நீங்கள் கிளிக் போயிட்டு கீழே மால்சூல் போயிட்டு தரப்பில் போய்ட்டு ஒரு சைஸ் நீங்கள் லைட்டாக நீங்கள் ஜூம் பண்ணி விட்டுக்கோம் சொல்லலாம். இதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்குது, அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இதை அப்படியே நீங்கள் பாய்ஸ்க்கு நீங்கள் செட் பண்ணி விட்டுக்கோம். ஓகே, ஸோ இப்போ அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே சர்ச்சில் M9 மட்டும் கொடுங்க. மிரர்னு ஒரு ஃபீட் இருந்தால் ஃபஸ்ட்டாக அதை நீங்கள் செலக்ட் போயிட்டு சாண்டஸ் செட்டிங் கொடுத்துங்க. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹரிசாண்டல் இருக்குது, இதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெர்டிகலுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணி விட்டுக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சேஞ்ச் ஆச்சா. இப்போ அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு கீழே மோட்ஸ் இருக்குது, அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாய்க்கு கரெக்டாக நீங்கள் செட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, ஸோ அவ்வளோதாங்க. இப்போ நீங்கள் புல்லு பார்த்த மாதிரி அதுவும் ஆட் ஆகிடுச்சா. ஜஸ்ட் வந்து பண்ண நம்ம லிக்ஸ் எடிட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு வந்து பண்ண அப்படியே நீங்கள் பேக் போய்ட்டு நான் கொடுத்த ப்ரிஷ்ட்டை ஓப்பன் பண்ணினாக்கோ ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா லிக்ஸ்க்கான எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருவோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற ஏதோ ஒரு டெஸ்ட்டு நீங்கள் கிளிக் போயிட்டு இந்த பாக்ஸையும் கொடுத்து கப்ளர் கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் அப்படி நீங்கள் பேக் போயிட்டு இப்போ நீங்கள் எடிட் பண்ண ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிட்டு லிக்ஸ் எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அந்த இடத்துக்கிட்ட வந்துக்குங்க. ஸோ அந்த இடத்துக்கு வந்துட்டு காப்பி பண்ணதே அதே பாக்ஸையும் கொடுத்து பிஎஸ்லேயே கொடுத்தா ஜஸ்ட் வந்து ஆட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு அந்த டெஸ்ட்டு நீங்கள் கிளிக் போயிட்டு கீழே மோட்ஸில் போயிட்டு கரெக்டாக இது வந்து நீங்கள் சென்டரை மூவ் பண்ணி செட் பண்ணி விட்டுக்கோங்க சொல்லலாம்.
இப்போ அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு கீழே எடிட் டெஸ்ட் இருக்கா அது நீங்கள் செலக்ட் போயிட்டு ஸோ உங்களோட சாங்கு தகுந்த மாதிரி லிரிக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கும். இதில் யூஸ் பண்ணிக்கிற ஃபாண்ட் வேணால் நான் மெட்டில் கொடுத்துருக்கேன், நீங்கள் டவுன் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஸோ தான். ஸோ நெக்ஸ்ட் லிரிக்ஸை நீங்கள் எப்படி எடிட் பண்ணலாம், ஜஸ்ட் இந்த டெஸ்ட்டை கிளிக் போயிட்டு இந்த பாக்ஸ் எங்கே கொடுத்து காப்பிலேயே கொடுத்து நெக்ஸ்ட் லிரிக்ஸ் எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அந்த இடத்துக்கு போயிட்டு இதை அப்படியே நீங்கள் பேஸ்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டெஸ்ட்டை கிளிக் போயிட்டு டெஸ்ட்டில் போய்ட்டு நெக்ஸ்ட் லிரிக்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க வேண்டியதான். ஜஸ்ட் இதை நீங்கள் வந்து பண்ணாக்க கட் பண்ணி எஸ்எம் பண்ண தோணுச்சுனாக்கா ஸோ அது எப்படின்னு சொல்கிறோம். ஜஸ்ட் எஸ்எம் பண்ணாக்க ஜஸ்ட் அந்த புக் மார்க் போயிட்டு அந்த டெஸ்ட்டை நீங்கள் கிளிக் போயிட்டு இந்த ஸ்பீட் ஐக்கன் யூஸ் பண்ணி இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணால் அது வந்து பண்ணாக்க லாஸ்ட் வரைக்கும் பெஸ்ட் நேரும். கம்ப்ரஸ் பண்ணுறதும் அதே சேம் மாதிரி தான். ஜஸ்ட் டெஸ்ட்டை கிளிக் போயிட்டு அதே ஸ்பீட் ஐக்கில் இப்போ இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணால் அந்த டைமுக்கு எது பண்ணி கம்ப்ரஸ் ஆகும். ஓகே ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணாக்க சாங்குக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணாக்க லிரிக்ஸு 2 வரைக்கும் நீங்கள் எடிட் பண்ணிக்கோங்க. ஓகே நான் வந்து பண்ண லாஸ்ட் லிரிக்ஸ் ரெடி பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா அந்த கேலுக்கு ஒரு இமேஜ் வந்து பார்த்தா ஆட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தா நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்கோங்க. இப்போ கீழே ப்ளஸ்ஸும் கொட்டு டெஸ்ட்டு கொடுத்துக்கோம். இப்போ கீழே இமேஜில் போய்ட்டு உங்களுக்கு பிடிச்ச இமேஜை நீங்கள் வந்து பண்ண ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு இதை நீங்கள் சென்டராக கூட்டு இதில் பிடி வேல்யூ இருப்பாருங்க அது வந்து பண்ணால் லைட்டாக நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பக்கத்தில் கலர் ஆப்ஷன் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் செகண்ட் ஒரு ஆப்ஷன் இருப்பாருங்க அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இதை அப்படியே நீங்கள் ட்ரான்ஸ்ஃபருக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு மெல்ட்டி கேட்குறது இருக்குது அது நீங்கள் கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க சொல்லலாம். இப்போ நீங்கள் கீழே மோட்ஸில் போய்ட்டு இந்த ஆப்ஷனில் போய்ட்டு இப்படி சைஸ் லைட்டாக கம்மி பண்ணிவிட்டு இதில் இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனில் போய்ட்டு இந்த இதில் வந்து பண்ணாக்க நீங்கள் சென்டராக நீங்கள் செட் பண்ணி விட்டுக்கோங்க சொல்லலாம். இப்போ இது வந்து பண்ணாக்க சாங் எண்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ அவ்வளோதாங்க முடிஞ்சிச்சு. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ண பார்க்கணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.